நீட் தேர்வு வினாத்தாளில் இருந்த குளறுபடிகளுக்கு ஈடாக தனி கட் ஆஃப் மார்க் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 2213 பேர் நீட் தேர்வு எழுதிய நிலையில் அம்மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கு 2 வகையான வினாத்தாள்கள் கொடுத்ததால் மாணவ மாணவியர் குழப்பமடைந்தனர். கொடுக்கப்பட்ட வினாத்தாள்களில் 200 வினாக்களும் வேறுபட்டு இருந்ததால் தேர்வு முடித்து வெளியே வந்த மாணவ மாணவியருக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி தூத்துக்குடியில் மாறுபட்ட வினாத்தாளுக்கு தனியாக கட் ஆஃப் மார்க் வழங்க வேண்டும் என மாணவ மாணவியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரும் எங்களுடைய கமலாவதி ஸ்கூல்லையும் அழகர் பப்ளிக் ஸ்கூல்லையும் கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரும் வேற 200 கொஸ்டின் வேறையா இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது எங்களோட கொஸ்டின் பேப்பரில் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 30 கொஸ்டினுக்கு மேலே எங்களால் எழுதவே முடியல. 150 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் எழுதியிருக்கோம். நான் 3வது அட்டெம்ப்ட் இதில் போட்டிருக்கேன். இதனால் நிறைய பேர் 4வது அட்டெம்ப்ட்லாம் எழுதியிருக்காங்க. இது எதனால் இப்படி கொஸ்டின் பேப்பர் மாறிச்சு, எதனால் இந்த குளறுபடி நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்தணும். இது மூலயமா நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மாணவர்களுக்கு இந்த 1500 மாணவர்கள் எழுதுனாங்க இந்த 2 சென்டரில். இந்த 1500 மாணவர்களுக்கும் தனி கட் ஆஃபும் தனி கவுன்சிலிங்கும் நடத்துமாறு மாநில அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நீட் தேர்வு எழுதினேன் 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி எழுதினேன். எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக மாறி வந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக ஒரே பேப்பர். ஆனால் தூத்துக்குடியில் 2 சென்டர் கமலாவதி ஸ்கூல்லையும் அழகர் பப்ளிக் ஸ்கூல்லையும் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. ஆனால் இதை பற்றின அவேர்னஸ் இந்தியா ஃபுல்லாக யாருக்குமே பெருசாக இருந்த மாதிரி இல்லை. அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா, இல்லைனா எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்களா, எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஆனால் இது எங்களோட லைஃப். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இதுக்கு வேணும். கண்டிப்பாக இதுக்காக எங்களுக்கு தனியான ஒரு கவுன்சிலிங், தனியான கட் ஆஃப் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நீட் தேர்வு மதிப்பெண்களில் முறைகேடு நடந்துள்ளதாக தேசிய அளவில் மிக பெரும் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் தற்போது வினாத்தாள் குளறுபடிகளால் மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.